அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் 16/8/2024 ஆடி மாதத்தின் கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமை. இரவு தூங்கும் முன் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக முறையை செய்யுங்க. நாளைய தினம் ரொம்ப விசேஷமான நேரம். நைட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி நேரம், ஏகாதசி திதி, பகலில் தூவாதசி திதி, வரலட்சுமி விரதம், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தின் கடைசி நாள்னு பல அற்புதங்கள் நிறைந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே, ஒவ்வொரு வழிபாடுமே, சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, அதற்கேற்ற பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் ரொம்ப விமர்சனமாலாம் நான் சாமி கும்பிடலைங்க இன்றைய தினம் அப்படின்னாலும், நீங்கள் எவ்வளோ எளிமையாக கும்பிட்டாலும் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்குவதற்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம். ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க, 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு எடுத்துக்கோங்க, தூளுப்பு இருந்தால் தூளுப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா மேலே எந்த பக்கமும் உறிஞ்சிடக்கூடாது, தோலோடு இருக்கணும். இப்போ முதல்ல பூண்டை கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது மனசார நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த காகிதத்தில் பூண்டை வைங்க. அடுத்து உப்பை வைங்க. அதை நல்லா மடிச்சுக்கோங்க, உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து முதல்ல கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த நாளில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளை எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். ஏன்னா இவ்வளோ சக்திகள் இருக்கக்கூடிய நாளில் நம்மளை சுற்றி கண்டிப்பாக நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றலை எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணை கடியில் வச்சுருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியானது நல்ல ஆற்றலை உங்களிடத்தில் பெற்று கொடுத்து தீய சக்திகளை அந்த பூண்டின் மூலமாகவும் கல்லுப்பின் மூலமாகவும் வெளியில் எடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த விதிவிலக்குகளும் கிடையாது. மாதவிலக்காக இருந்தாலும் செய்யலாம், தவறே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுத்துரும். மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.